இன்னொரு கேள்வி என்ன, நோன்பு முடிஞ்சலாக்கே பெருநாள் தொழுகை சப்ஜெக்ட் ஒன்று வாரு நான் இப்ப எல்லா பள்ளியிலையும் 7 மணி 8 மணி 9 மணிக்கு சொல்லி பள்ளியில தொழுவிச்சு. தொழிலமைப்புகள்ல மட்டும்தான் அந்த கிரவுண்ட்ல தொழணும் பண்ணி சொல்லி வற்புறுத்தி கிரவுண்ட்ல தான் தொழணும் பண்ணி இதை பத்தின சப்ஜெக்ட் எது கிரவுண்ட்லயே தானே தொழணும். அதாவது இப்ப நீங்க கேக்குறீங்க பெருநாள் தொழுகை எங்க தொழணும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நடைமுறையை பார்த்து தான் நாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம். எப்படி தொழணும், எந்தெந்த தொழுகை எப்படி எந்த நேரத்துல தொழணும் அப்படின்னு சொல்லி. பெருநாள் தொழுகையை பத்தி வரக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளுமான அதாவது பெருநாளுடைய தினத்தில் முதலாவதாக தொழுவாங்க அப்படின்னு வருது. அப்ப ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் வேல தொழுவுறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்னிங்ல நேர காலத்தோடு தொழுவாங்க. எங்க தொழுவாங்கன்னா முஸல்லாவுல. முஸல்லான்றது வந்து தொழக்கூடிய திடல் அப்படின்னா ஒரு வெட்ட வெளி, கிரவுண்ட் சிம்பிளா வச்சுக்கொள்வோமே, ஒரு வெட்ட வெளியில ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. இப்போ மஸ்ஜித்ன்றது வேற. இப்போ மஸ்ஜிதுக்கு போறதுக்கு சிறப்பு வேற சொல்லிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏனைய தொழுகைகள் ஃபர்தான தொழுகைகள் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு தொழுவதாக ஹதீஸுகள் இருக்குது. அப்ப பாருங்க, ஃபர்தான தொழுகைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ள நிறைவேற்றுறதா ஹதீஸ் வர மாதிரி பெருநாள் தொழுகைகள் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வெளியே வெட்ட வெளியில நிறைவேற்றினாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம் சஹீஹான ஹதீஸ் இருக்குது. இந்த அளவுக்குனால் உம்மு ஆச்சியார் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, உமிர்து நாங்க ஏவப்பட்டோம், நாங்க பெண்களாகி நாங்களும் ஏவப்பட்டோம் இந்த முஸல்லாவுக்கு தொழ போறது. இன்னொன்னு தெளிவா இருக்குது. மாதவிடாய் பெண்களுக்கு பள்ளிகளுக்கு வந்து நிக்க இயலா. அப்போ உம்மு ஆச்சியார் என்ன சொல்றாங்க, அல் ஹுய்யங் அதாவது மாதவிடாய் பெண்களை கூட பெருநாள் தினத்தில் முஸல்லாவுக்கு வர சொன்னார், பள்ளிக்கு வர சொல்லவே வெட்ட வெளிக்கு வர சொன்னாங்க. ஆனா அவங்க தொழ மாட்டார்கள். தொழாம தொழுற நேரத்துக்கு ஒரு ஓரமாக அவங்க வெயிட் பண்ணி உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி தவாத்துல் குதூர்ன்றது வந்து வீட்டுக்குள்ள கன்னி பெண்களாக இருக்கக்கூடிய குமரி பெண்கள், அவங்க வெளியே வர மாட்டாங்க. அந்த பெண்களை கூட ரசூலுல்லாஹ் பெருநாள் தினத்துக்கு என்ன செய்ய சொன்னாங்க, கிரவுண்டுக்கு வாங்கண்டா. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத பெருநாள் தொழுகைகளாக இருக்கட்டும், சஹாபாக்களுக்கு சொன்ன செய்திகளாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வெட்ட வெளியில பெருநாள் தொழுதாக தான் வருது. இன்னொரு சிம்பிளான ஒரு ஆதாரம் சொல்றதாக இருந்தால், மதீனாவுல இன்னைக்கு ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது, மஸ்ஜிதுல் முஸல்லான். அதுக்கு மஸ்ஜிதுல் ஹமாமான்னு ஒரு பேர் சொல்லப்படுது. அதனுடைய வரலாறு நாங்க படிச்சு பார்த்தோம் என்றால், அந்த மஸ்ஜிதுல் முஸல்லான் இப்படி எட்டி பார்த்தோம்னா மஸ்ஜித் நபவி விளங்கு. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியை வைத்துக்கொண்டு அந்த மஸ்ஜிதுல் முஸல்லான் இருக்கக்கூடிய அந்த இடம் நபியிட காலத்துல வந்து பெருநாள் தொழக்கூடிய இடமாக இருந்துச்சு, வரலாறு சொல்லுது. அதே மாதிரி மலை தேடி தொழக்கூடிய தொழுகைகளை கூட ரசூலுல்லாஹ் வெட்ட வெளியில தான் தொழுது இருக்கிறார். எனவே பெருநாள் தொழுகை என்பது சரியான சுன்னாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை எந்த இடத்தில் தொழுதார்கள், எங்க தொழ சொன்னார்கள் என்று பார்க்கிற நேரத்துல வந்து திறந்த வெளியில ஒரு கிரவுண்ட்ல தான் தொழணும். அதனால இப்ப எங்களுக்கு வெளிநாடுகள்ல வந்து பெருநாள் தொழுகைக்குன்னு சொல்லி முஸல்லா அவங்க செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டா ஒரு காணியம் எடுத்து வைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி ஒன்று இல்லை. அதனால அந்தந்த டைமுக்கு எந்தெந்த கிரவுண்ட் சரியாக எங்களுக்கு அமையுதோ, சரியான நிலம் அமையுதோ அந்த இடத்துல தொழுதுட்டு போயிடும். அதான் ரசூலுல்லாஹ் பின்பற்றிட்டு வைத்தால் மறுமையில வச்சு அவ்வளவுதான். இப்ப நாங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், அத்தனை தொழுகைகளையும் பள்ளிகளுக்கு தொழுவோம், ஏன் பெருநாள் தொழுகை மட்டும் எங்களுக்கு பள்ளிக்கு தொழாம வெளியே தொழணும்? இதை மாற்றம் செய்யணுமா? இல்லையே, ஹதீஸ் வருது பெருநாள் தொழுகை முஸல்லால அதாவது வெட்ட வெளியில தொழுதாங்க, நாங்க அந்த ஹதீஸை பின்பற்றுவோம், அவ்வளவுதான். தப்பி தவறி மழை பெய்யுது, கிரவுண்ட்ல ஷேர் ஆயிருக்குது, வேற ஆப்ஷன் ஒன்று இல்லைன்னா தொழுகையை வந்து பள்ளியில தொழுறோம், அதுக்கு அனுமதி இருக்கு, அது விதிவிலக்கு அனுமதி இருக்கு, அது வேற விஷயம். அதான் நீங்க கேட்டதுக்குரிய சுருக்கமான பதில். சந்திப்போம்.